11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Hats off to Arun Raj. ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர். பல பேரை உருவாக்கக்கூடியது. மீனராசி எங்க யாரோட இருந்தாலும் அவங்க எல்லாம் நல்லாவே இருப்பாங்க. மீனராசி மற்றவங்களை வாழ வைக்கிற பிறந்த ராசியில மீனமும் கன்னியும் எடுத்துக்காட்டு ராசிகள். தாய் பாசம் மீனராசிக்கு அதிகம். தாய்க்கு தெரியுமோ தெரியாது, அது வேற விஷயம். அதனால தாய் பாசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தியாகத்தையும் செய்வாங்க. மீனராசியில எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புரட்டாதியா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, மூணும் மற்றவங்களுக்கு நன்மையே செய்யும், தீமை செய்ய தெரியாது. குடிக்கிறது, பீடி, சிகரெட்டு, மதுபானங்கள், சூதாட்டம் இருக்கக்கூடாது. அந்த மீனராசி சூதாட்டமும் குடியும் அது மாதிரி கெட்ட பழக்கம் தான் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. மீனராசி வாழ்ற ஊரும் முருகன் இருக்கணும், பிறந்த ஊரும் முருகன் இருக்கணும், உடம்பு செய்யற ஊரும் முருகன். எங்க போனாலும் அவங்களை சுத்தி முருகன் இருப்பார். முருகன் மீனராசிக்காரர் விட மாட்டார். மீனராசிக்கார குழந்தையோ, மீனராசிக்கார கணவனோ, மீனராசிக்கார மனைவியோ இருந்தா அவங்க கள்ளக்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்தோடு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் அது வெற்றியா மாற்றக்கூடிய ராசி மீனராசி. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஓ முருகநாதனின் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் மாதம் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மீனராசி குருவுடைய ராசி. அந்த மீனராசி குருவுடைய ராசி. குரு 2 இருக்கார் தனஸ்தானத்துல. அப்ப ராசிநாதன் தனஸ்தானத்தில் தான் தனயோகம் தானே. ஆமா, அவரே ஜீவனாதிபதி. அந்த தனம் எப்படி வருதுன்னா ஜீவனத்தின் மூலம் வருது. ராசிநாதன் ஜீவனாதிபதியாவது வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்ததான் ஜீவனத்தின் மூலம் தன லாபத்தை பெறக்கூடியவர். தன அதிர்ஷ்ட யோகம் எல்லாம் வரக்கூடியது உண்டு. எதனால? ஜீவனம், தொழில் மூலம். தொழில் மூலம் தனம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது மீனராசிகளுக்கு. மீனராசிகளுக்கு குறையில்லை. மீனராசி வந்து பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்கள், பல பேரை உருவாக்கக்கூடியது. என்னங்க, மீனராசி எங்க யாரோட இருந்தாலும் அவங்க எல்லாம் நல்லாவே இருப்பாங்க. மீனராசி மற்றவங்களை வாழ வைக்கிற பிறந்த ராசியில மீனமும் கன்னியும் எடுத்துக்காட்டு ராசிகள். மீனராசி கன்னி ராசி பிறரை வாழ வைப்பதற்காக தன்னை அழித்து கொண்டு தான் உழைச்சு தான் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு மற்றவங்களுக்கு உதவக்கூடியது. அதே மாதிரி மீனராசிக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் மேல பாசம் இருக்கும். தாய் பாசம் மீனராசிக்கு அதிகம். தாய்க்கு தெரியுமோ தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் தாய் பாசம் மீனராசிக்கு அதிகம். அதனால தாய் பாசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தியாகத்தையும் செய்வாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவங்களுக்காகவும் செய்வாங்க. மீனராசிக்கு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீனராசி அபரிமிதமான ராசி. அது வந்து என்னென்ன பலனை செய்யும்னா எல்லாருக்கும் உழைப்பு, கடுமையான உழைப்புழைக்கும். ஆனால் பாசத்தின் காரணமாக தன்னோட வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான கட்டத்தை அனுபவிக்கும். அதே மாதிரி மீனராசியில் கடல் கடந்து போய், மீனராசிகள் கடல் கடந்து செல்வம் தேடக்கூடிய ராசியில் 12 ராசியில் முதலிடம் மீனராசிக்கு. மீனராசி உலகம் பூரா பயணம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் மீனராசி கொண்டு. அது 7வது வீடு மனைவி வீடாக வர்றதுனால புதன் வர்றாரு. அப்போ புதனும் குருவுமா இருக்குது இல்லையா மீனராசிக்கு. இவங்க இயற்கையில் பகைவர்கள்னு சொல்லுவாங்க. இயற்கையில் புதனும் குருவும் பகைவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, புதனும் குருவும் தேவதையில மாமனார் மருமகனும் அல்லவா இல்லையா. அப்போ தேவதாம்சத்தோடு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு. அப்போ மீனராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, ரேவதியாக இருந்தாலும் சரி, இது மூணும் மற்றவங்களுக்கு நன்மையே செய்யும், தீமை செய்ய தெரியாது. 2ல் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவங்க தனவான்களாகவும் யோகவாதிகளாகவும் வருவாங்க. நல்ல அறிவு, ஆற்றல், படிப்பு, உழைப்பு, கடல் கடந்து சம்பாத்தியம், வீடு, வாசல் எல்லா சௌகரியங்களையும் தேடக்கூடிய அதிகாரம் மீனராசிக்கு உண்டு. அது மீனராசி என்னன்னா கொஞ்சம் லேட்டாக தான் யோகத்தை அனுபவிக்கும். கல்யாணமா ரொம்ப தாமதம், சொத்து சுகமா தாமதம். ஏன்னா மற்றவங்களை வாழ வச்சுக்கிட்டே இருந்ததில்ல. அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை பார்க்குற ஸ்தாபனம் வளரும். அவங்க மேலே மேலே வளரும், மேலே மேலே ஸ்தாபனங்கள் விருத்தியாகும், செல்வம் வளரும். இவங்களுக்கு பேமெண்ட் தானே கொடுப்பாங்க, சம்பளம் தானே கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்டு. ஆனால் இவங்கனால தான் இந்த யோகம் வருதுன்னு தெரியாது. இவங்க அங்கே இல்லைன்னா தான் இந்த மீனராசினால தான் நமக்கு இவ்வளோ யோகம்னு தெரியும். அதனால மீனராசிக்காரர்கள் வந்து மற்ற ராசிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ராசிகள். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள வாழ வைக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி,
மீனராசிக்காரர் யாரோட இருந்தாலும், மீனராசிக்காரர் யார் கூட இருந்தாலும் இவங்க திறமையை அவங்க தான் வெளிப்படுத்துவாங்க. மற்ற ராஜிகளுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சக்தி மீனராசிக்கு உண்டு. அப்போ பாக்கியாதிபதி நீங்க கேட்க நேரத்தில் பாக்கியாதிபதி ஆட்சியில் இருக்காரு இல்லைங்களா? யோகாதிபதி பலமா இருக்கார். யோகாதிபதி மீனராசிக்கு யார்? சந்திரன் ஆட்சியில் இருக்காரு இல்லைங்களா? பேசும்போது கூட அந்த மீனராசிக்கு சந்திரன் ஆட்சியில் இருக்காரு. அப்போ இவங்க கடல் கடந்து போகக்கூடியவங்க, கடல் கடந்து சம்பாதிக்கக்கூடியவங்க, கடல் கடந்து முயற்சி எடுக்கிறதுலேயே நல்லா இருக்கும். மேற்கு திசையிலிருந்து அவங்க கிழக்கு வடக்கில் பிரயாணம் பண்ணணும். என்னங்க கிழக்கு வடக்கில் பிரயாணம் பண்ணாங்கன்னா அபரிமிதமான பலனை அனுபவிப்பாங்க, நல்ல ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க. தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பாக்கியாதிபதி ஆட்சி, தனாதிபதியும் நல்லா இருக்கும். தனாதிபதி பாக்கியாதிபதி வீட்டில். அதனால இவங்க பாக்கியசாலிகள், தனாதிபதிகள். என்னன்னா எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க உழைப்பு, அவங்க சொத்து சுகம் சகலமானதும் பிறர் தான் நல்லா அனுபவிப்பாங்க. அவங்க அனுபவம் என்ன தெரியுமா? சாப்பாடு ஒன்று தான். என்னங்க? சாப்பிட்ற சாப்பாடு, போடுற துணி மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். மீறி அவங்க உழைப்பு பூரா மற்றவங்களுக்கு தான் பயன்படும். ஐயா, இந்த மீனராசிக்கு இந்த மாதம் வந்து என்னென்ன விஷயங்கள் தொடங்கலாம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கான செல்வம் இந்த மாதம் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு செல்வாக்கான மாதம் தான் அது. மீனராசி குறையில. மீனராசி தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. அதை மட்டும் மீனராசி செஞ்சுட்டா மீனராசி சிறப்பு. என்னன்னா லாகிரி வஸ்துகள் எதுவும் உபயோகிக்க கூடாது. என்னங்க? குடிக்கிறது, பீடி, சிகரெட்டு, மதுபானங்கள் குடிக்கிற இது இருக்கக்கூடாது. சூதாட்டம் இருக்கக்கூடாது. என்னங்க? சூதாட்டம் இருக்கக்கூடாது. அந்த மீனராசி சூதாட்டமும் குடியும் அது மாதிரி கெட்ட பழக்கம் இருந்தால் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. அது அல்லாது போனால் அது தேவதா ராசி, தேவதாம்சம் உடையது. மீனராசியில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் நீங்கள் நினைக்கலாம் இது ஏதோ ராஜ குடும்பத்தை சேர்ந்தது. என்னங்க? பூர்வ புண்ணியத்தில் கூட ராஜவம்சம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க ராஜவம்சம் உள்ள யோகம் தான். தாய்ப்பாசமும் அதிகம் இருக்கும். சில மீனராசிக்காரர்கள் அம்மா விட்டுட்டு இருக்க முடியாமையே வேலை வெட்டியெல்லாம் விட்டுருவாங்க. அது நல்ல திறமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பழகிறவங்க கிட்ட எச்சரிக்கையாக பழகணும். மீனராசிக்காரர் நல்ல செல்வாக்குள்ளவங்க, அதிர்ஷ்டம் உள்ளவங்க, பிறருக்கு பயன்படக்கூடியவங்க, பிறருக்குத்தான் அவங்க மீனராசியை தியாகம் பண்ணக்கூடியவங்க. அவங்க தனக்காக வாழ்றவங்களே இல்லை மீனராசி. அதனால மீனராசி மற்றவங்களுக்கு தான் செய்யும். அவங்க வழிபாடும் முருகன் தான். மீனராசிக்கு சாட்சாத் முருகன் தான் இஷ்ட தெய்வமாக இருப்பார். இஷ்ட தெய்வம் முருகன் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அவங்க முருகனை நினைக்க 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 மேலே வந்துடுவாங்க. ஒன்று கெட்ட வழக்க உள்ள மீனராசிகளாக இருந்தால் திறந்து வைக்க முடியாது. அது இருக்கக்கூடாது. அது நமக்கு நம்ம மீனராசின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பேடா மீட்டை உங்ககிட்ட இது இருக்கக்கூடாது. பெரும்பாலும் 90% மீனராசிக்காரர்கிட்ட இந்த சூது, குடி, கெட்ட வழக்கம், சீட்டாட்டம் அதெல்லாம் இருக்காது. இந்த பேராசையின் காரணமாக எதையும் அவங்க நினைக்க மாட்டாங்க. பேராசையே இல்லாத ராஜ்யம் எதுன்னா அது மீனராசி. பட் ஆனால் கெட்ட பழக்க வழக்கங்களில் யார்கிட்டயாவது அடிமை ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அது வந்து பாதிக்கும். எந்த கோயிலுக்கு இந்த மாசம் அவங்க எந்த கோயிலுக்கு? சாட்சாத் முருகன் தான். முருகன் கோயில் எந்த கோயில் வேணும்? முருகன்ல வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் முருகன் தான் மீனராசி. மீனம் தனுசுனாலே திருச்செந்தூர் முருகன் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது மீனராசிக்கு முருகன் தான். அது முருகனை வழிபட்ட வரைக்கும் அவங்க மீனராசி வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முருகனால தான். மீனராசி வாழ்கிற ஊரும் முருகன் இருக்கணும், பிறந்த ஊரும் முருகன் இருக்கணும், பொழப்பு செய்கிற ஊரும் முருகன். எங்கே போனாலும் அவங்களை சுற்றி முருகன் இருப்பார். இவர் அவங்கள சுத்துறாரு இல்லையா, முருகன் மீனராசிக்காரர் விட மாட்டார் இல்லைங்களா? அதனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த சமயம் நல்ல அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். மன வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இல்லை, மன வாழ்க்கையில ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் எந்த வயசாக இருந்தாலும் கவலை இல்லை, கணவன் மனைவிக்கிட்ட அன்பு பாசத்தோடு இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு ஒரே இது வந்து அந்த பெண் வழி பாசத்தை தவிர மற்ற உறவுகள் வழியில் அவங்களுக்காக வாழ்கிறவங்க தான். மற்றவங்க தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உழைப்பு, செல்வம், அந்தஸ்து, புகழ், படிப்பு சகலத்திலையும் பிறரை உருவாக்குவாங்களே தவிர அவங்க வெறும் அந்த சுகம்தான் அவங்களுக்கு உள்ளது. அந்த வெறும் சாப்பாடு துணிப்பணிங்கிறத தவிர மீதி எல்லாமே தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக, தன்கிட்ட பழகிறவங்க. யதார்த்தமாக ஏமாந்துற ராசி அது. நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. என்னங்க? ஆனால் நீங்கள் பின்னால் போய் கெடுதல் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை பற்றி அவங்க கவலையும் பட மாட்டாங்க. எல்லாத்தையுமே
ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அவங்க உண்மையாக உழைச்சி உண்மையாக வாழ்ந்து நன்மை செய்வார். அவங்களுக்கு சோதனைகள் என்ன வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இளமையில் அதெல்லாம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் பாதிக்கு மேலே அவங்க எந்த நேரமும் தலை தூக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு மீனராசிக்கார குழந்தையோ மீனராசிக்கார கடவுளோ மீனராசிக்கார மனைவியோ இருந்தால் அவங்க கள்ளக்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்தோடு இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, அவங்க கூட யார் இருந்தாலும் அவங்க சுகத்தை அவங்க மற்றவங்க அனுபவிப்பாங்க. அதில் முழுக்க முழுக்க மீனராசிக்காரர் பண்ண அதிகமாக அனுபவிக்கிற யாருன்னா தாய் வீடு தான். தாய் தான், தாய் சார்ந்தவர்கள் தான். அது எதில் தொழில் ரீதியாக இருக்கிறவங்க முக்கால்வாசி அனுபவிச்சிருவாங்க. நீங்கள் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில்துறையை சார்ந்தவங்க. மீது கால்வாசி அம்மா என்னங்க அம்மாவுக்காக தன்னோட வாழ்க்கையில் அந்த கால் வாங்குறாங்க. சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் அது வெற்றியாக மாற்றக்கூடிய ராசி மீனராசி. சரி, ஆனால் வாழ்நாள் முழுக்க மீனராசிக்கு நன்மை பயக்கூடிய இந்த மாதம் அதுவும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா தனபாக்கியாதிபதி வலுவாக இருக்காரு, ராசிநாதன் தனசார்த்தன் இருக்காரு, அதனால கெடுதல் இல்லை. யோகாதிபதி ஆட்சியில் இருக்காரு, அதனாலையும் தப்பு இல்லை. பாதகாதிபதி 10ல் இருக்கிறதுனால அவங்க உழைப்பு வர மற்றவங்களுக்கு தான். அதனால் அவங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் சேரும், எல்லாம் பிறகு தான் அனுபவிப்பாங்க. அவங்க பெருசாக சொத்து சுகம் அனுபவிக்க மாட்டாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க பெரிய பாக்கியசாலி தான். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரோ அவங்க பெரிய பாக்கியசாலி தான். மற்றபடி பிளட் ரிலேஷனில் அவங்களுக்கு பெரிய நன்மைகளுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நட்பு ரீதியாக இருப்பாங்க. அவங்க மேலே நட்பு ரீதியாக நல்ல இது இருக்கும். பிளட் ரிலேஷன்னு பெருசாக அவங்களுக்கு சொல்லிக்கிறவங்க யாரும் பெருசாக எடுத்துக்க முடியாது. மற்றதெல்லாம் மனைவி வழி, செய்தொழில், தான் வேலை பார்க்குற இடம், தான் நிர்வாகம் பண்ணுற இடம், எல்லாத்துலேயும் எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு அந்த ராசிக்கு தகுதி உண்டு. ஆனால் மீன ராசி எப்போவுமே தோல்வியவே காணாது. சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும். எல்லா விதமான சோதனையும் ஜெயிச்சு ஸ்டெப்பாடாக நின்றுவாங்களே தவிர மீனராசிக்கு பேர் அவங்க குடும்பத்தாருக்கு அவங்க செய்த உதவி எல்லாரும் நடப்பாங்க. அவங்களால பல குடும்பங்கள் வாழ்ந்ததாக சொல்லலாமே தவிர மீனராசியால் ஒரு குடும்பம் கெட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்தாங்களான்னா அதுக்கு அவங்க கொடுத்து வைக்கல, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் அது விரோதமாக தான் போகும். ஆனால் அவங்களுக்கு அந்த விரோதம் பார்க்க மாட்டாங்க. அவங்க இயற்கை குணமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ராசி, மற்றவங்களை வாழ வைக்கும். அதனால் 12 ராசிகள்லையுமே முதலிடம் மீன ராசி, கன்னி ராசிக்கு உண்டு. ரெண்டாவது அடுத்தடுத்த ராசி ரிஷப துலாத்துக்கு உண்டு. அப்படி எடுக்கிற போது இந்த ராசிகளில் மீன ராசியை ஒரு தனக்கு நண்பனாக வச்சுக்கிட்டாலோ அல்லது தொழில் பார்ட்னராக வச்சுக்கிட்டாலோ அல்லது கணவன் மனைவியாக வச்சுக்கிட்டாலோ எந்த இடத்துல அவங்க மீன ராசி வச்சுக்கிட்டாலும் அவங்க வெற்றி கொண்டு நாட்டிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஒரு நாள் தோக்க மாட்டாங்க. அதே மாதிரி விருச்சகத்திலையும் கூட முழு நட்சத்திரம் அனுசம் தோக்காது. பாபகிரக வீடாக இருந்தாலும் விருச்சகத்தில் அனுசம் தோக்காது. மீனத்தில் ரேவதி உத்திரராதி எது இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரம் உத்திரராதி ரெண்டுமே பாதிக்காது. பூரட்டாதி கால்பாகம் தான் இருக்குது. அந்த பூரட்டாதி கால்பாகம் இருக்கிறதுனால கால்பாக யோகம் தான் இருக்கும். உத்திரட்டாதி ரேவதி முழு பாகம். எதுவாக இருந்தாலும் நமக்கு எதை செஞ்சாலும் அது லாபம் தான். அவங்க செய்கிற அவங்க முகத்தை பார்த்தாலே தெய்வாம்சமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வஞ்சகமே தெரியாது. அவங்க ஆன்மீகத்திலையும் சரி எதுலேயும் சரி அவங்கள கெடுதல் செய்கிறவங்களுக்கும் அவங்க உதவி தான் செய்வாங்க. கெடுதல் செஞ்சாங்கன்னா பழி வாங்க மாட்டாங்க. பழி வாங்க தெரியாத ராசி மீன ராசி. பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ராசி மீன ராசி. அதிர்ஷ்டத்தை எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ராசி மீன ராசி. அதுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ரொம்ப சிறப்பாக மீனராசியை பற்றி நம்ம பேசுறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. அனைத்து ஐபிசி பக்தி சேனலுடைய எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர்.